Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இது என்னடா பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்போம். இது என்ன, இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டினியூஸாக திருப்பி 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 ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, நம்ம எந்த எஃபர்ட்டும் போடாமல் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது கிடைக்காத ஒருத்தங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்று எங்கள் அம்மா. அண்ட் அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அவங்க கூட நான் நடத்துகிற அந்த கான்வர்சேஷன், அதெல்லாம் எனக்கு தெரில அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லை இந்த விதமாக அம்மா எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் எனக்கு ரீசன்ட் டைமில் ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு. அது என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு கனவை போய் சொல்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ட்ரீம் போய் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரைட்டர் ஆக போகிறேன், நான் ஒரு டேரக்டர் ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு ஆக்டர் ஆக போகிறேன், நான் ஒரு மில்லியனர் ஆக போகிறேன், நான் ஒரு ஐலேண்ட் வாங்க போகிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யாராவது நம்மக்கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பாசிபிள், அதை நம்ம நம்ப கூட மாட்டோம், அப்படி தானே? நம்ம அதை வச்சு ஃபன் பண்ணுவோம். நம்ம கிளாஸ்லேயே அவங்களோட எய்ம் என்ன அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகள் யாராவது கேட்கும்போது யூஸ்வலாக சொல்கிறத தவிர்த்து வேறு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கிளாஸே சேர்ந்து சிரிப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பழகியிருக்கோம். ஆனால் இதுவரை நான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்ன எந்த விஷயத்தையும் எங்கள் அம்மா உன்னால் இது எப்படி முடியும், நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதில் எப்படி நீ இதை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையுமே சொன்னது கிடையாது. நான் எந்த ஒரு கனவு கண்டாலும் அதில் அவங்களும் சேர்ந்து அந்த கனவை காணுவாங்க. அது தட் ஹெல்ப் மீ அப்படிங்கிறது ரீசெண்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. ஒருத்தங்க நம்மளை நம்புறது, நம்ம கனவு காண்றதை நம்புறது, உன்னால் முடியும் அப்படின்னு நம்புறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் 10th 11th 12th முடிச்சுட்டு இருக்கிற டைம் அப்போ தான் எனக்கு இந்த ஐஐஎம் ஐஐடி அதெல்லாம் தெரியும். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னால எப்படியும் ஐஐடி அது எனக்கு தெரில, அப்போ போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நான் ஐஏஎம்குள்ளே போகிறேன். அப்போ எனக்கு இங்கிலீஷில் பேசக்கூட தெரியாது. பட் ஸ்டில் நான் ஐஏஎம் போகிறேன், நான் எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க எதுவுமே கேட்கல. அங்கே ஃபீஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமான ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் சம்திங் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. பட் நான் அப்போ இருந்த அந்த சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்று. அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா எதுவுமே சொல்லலை, உன்னால் இது எப்படி முடியும், இது எப்படி பண்ணலாம், எதுவுமே சொல்லலை. ஷி வாஸ் லைக், ஆர்த்தி பண்ணிடலாம், நீனும் அப்படிலாம் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி இப்போ கூட நான் என்னோடய சேலரி பேக்கேஜ்லாம் நான் பெருசாக சொல்லும்போது எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நீ சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிச்ச காசை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வீடு வாங்கலாம், அந்த மாதிரி தான். எப்போதுமே உன்னால் இது முடியும் முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அம்மா எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதே கிடையாது. ஷி ஆல்வேஸ் ட்ரீம்ட் வித் மீ. நான் என்ன ஒரு கனவு கண்டாலும் அதில் என்னோட சேர்ந்து என்னோட கனவில் அவங்களும் அவங்களும் அதை அவங்களோட கனவாக நினச்சி அதை ரசித்து அதை கண்டிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் தி பெஸ்ட் லவ் லாங்குவேஜ், பெஸ்ட் லவ் ஆர் பெஸ்ட் லவ் லாங்குவேஜ் தட் we can offer or give to someone அப்படிங்கிறத. ஒருத்தங்க நம்மக்கிட்ட அவங்களோட கனவு பற்றி சொல்லும்போது அது நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, அவங்களால முடியும்னு நினைக்கிறோமோ முடியலையோ, அவங்களுக்கு அது செய்ய முடியும்னு நினைக்கலையோ, இல்லை அவங்களுக்கு இதுதான் கரெக்டு, இது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, ஆனால் அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணிடுவ நீ இதை பண்ணிட்டேன்னா அப்போ நம்ம இதை பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து அவங்க கனவு காண்ற அந்த மொமெண்ட்டில் நம்ம அவங்க கூட சேர்ந்து அந்த கனவை நம்மளும் காணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அம்மா கிட்டேருந்து அந்த ட்ரஸ்ட் எனக்கு கிடைக்க போய் தான் எல்லா விஷயத்துலேயும் என்னை அறியாமலே நான் வந்து பெரிய விஷயங்கள் தான் எனக்கு வேணும், ஐ ஆல்வேஸ் கெட் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பிலீஃப் ஃபேக்டர் வந்து எனக்கு பில்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து அவங்களோட கனவு அது அவங்களே காமெடியானாலும் சொல்லட்டும், அவங்களே காமெடியாக சொன்னால் கூட ஜஸ்ட் ட்ரஸ்ட் தெம் அண்ட் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அவங்க கூட சேர்ந்து அந்த கனவை நீங்களும் காணுங்க. அது அந்த டைம் பீயிங்காக இருந்தாலும் அது வந்து அவங்கக்குள்ளே க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, நம்மளை ஒருத்தங்க நம்புகிறாங்க, நம்ம காண்ற கனவு, நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அதெல்லாம் ஒருத்தங்க கேட்குறாங்க, அதெல்லாம் ஒருத்தங்க ரசிக்கிறாங்க, அது அதுவாக நம்மளை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு ஒருத்தங்க உணர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஐ ஃபீல் தட்ஸ் தி ஒன் அமாங் பெஸ்ட் லவ் லாங்குவேஜ். ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் மை மாம் ஹூ ஆல்வேஸ் பீன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நானும் இனிமேல் அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். யூ ஆல்சோ ஜஸ்ட் ட்ரை. ஓகே, அவ்வளோதான். டடா, பை, ஹாவ் அ ஹாப்பி டே, கீப் ஸ்மைலிங்.